கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே எழும்பி உட்காந்துட்டு என்னை யாருக்குமே பிடிக்கலை, என்னை யாருக்குமே வேண்டாம், எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க, நான் எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறேன், யாருக்குமே என்னை பிடிக்கலை அப்படின்னு எல்லாம் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்காக இன்றைக்கு இந்த நல்ல மங்கள வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்னைக்கு யாருக்கெல்லாம் உன்னை பிடிக்கலை, உங்கூட நடக்கிறது பிடிக்கலை, உங்ககிட்ட பேசுறது பிடிக்கலை, எல்லாரும் உன்னை அற்பமாக நினைச்சாங்களோ அவங்க எல்லாரும் இதுக்கு மேலே உன்னை பாக்கியவான்கள் பாக்கியவதின்னு சொல்லத்தக்கதாக இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பாக்கியத்திற்கு நேராக கர்த்தர் உங்களை எடுத்துட்டு வந்து அப்பாவுடைய செல்வங்களையும் செல்வாக்குகளையும் அப்பாவுடைய அதிகாரத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறார். ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அடிமைத்தனம் மாறுகிறது. யாரெல்லாம் ஆளுகையின் அதிகாரத்தை இழந்து இந்த ஓனர்ஷிப் அதிகாரத்தை இழந்து நிற்கிறீங்களோ அவங்களுக்கு மறுபடியும் இந்த ஓனர்ஷிப் அதிகாரம், ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. வேலையிலேருந்து நல்ல பவர்ஃபுல் ஜாபில் இருந்தவங்க கீழே இறங்கியிருக்கலாம். மறுபடியும் அந்த பவரோட அதிகமான பவரில் கர்த்தர் உங்களை கொண்டு உட்கார வச்சு அழகு பார்ப்பார். ஏன்னா நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அதுக்கு என்ன சொல்கிறாரு? யாவரோடும் சமாதானமாயிருங்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு. யார்கிட்டையும் பகையை மட்டும் சேர்த்துக்காதீங்க, பகையை டெவலப் பண்ணாதீங்க. பகை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அழகாக ஞானமாக செயல்பட்டு அந்த பகையை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாற்றி நீங்கள் கொண்டு போகிறது ஆண்டவருடைய பார்வையிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல குணமாக இருக்கும். அது உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கும். ஸோ சமாதானம் பண்ணுங்கள், யாவரோடும் சமாதானம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் உடன் பிறந்த சகோதரிடத்தில் சகோதரிகளிடத்தில் யார்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களோ, மனைவிட்ட புருஷங்கிட்ட பிள்ளைகள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களோ அவங்ககிட்ட போய் சமாதானம் ஆகி பாருங்கள். அடுத்த செகண்ட் நீங்கள் இயேசுனுடைய பிள்ளைகளாக மாறி விடுவீர்கள். ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் சத்துருக்களை நம்மிடத்தில் சமாதானம் பண்ண வைக்கிறவர்கள். உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், அவர்களை மன்னித்து ஜெபியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், இன்னைக்கு அவங்களெல்லாம் மன்னிச்சு சமாதானமாகுங்க. அப்பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எல்லா சந்ததியாரும் உங்களை பாக்கியவான்கள் பாக்கியவதி என்று அழைப்பார்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்னு பைபிளில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் வந்து கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சோஃபியா ராணி: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. நானும் என்னுடைய கணவரும் மிகுந்த கவலையுடன் இருந்தபோது ஒரு நாள் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் நேரலை நிகழ்ச்சியில் ஜெபித்து கொண்டிருந்ததை யூடியூப் வழியாக பார்த்து சகோதரர் அவர்களுடன் இணைந்து ஜெபித்தோம். ஜெப நேரத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள், டேவிட், கர்த்தர் உங்களை தகப்பன் ஸ்தானத்திற்கு உயர்த்துகிறார். டேவிட், God will promote you as father என்று தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு என்னுடைய மனைவி சோஃபியா ராணி அந்த மாதமே கர்ப்பம் தரித்து ஒரு அழகான பிள்ளையை இந்த நாட்களில் நாங்கள் பெற்றெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. நீங்களும் நிறைய ப்ரோக்ராமை யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ கூட இந்த மங்கள வார்த்தையை கூட நீங்கள் யூடியூப்பில் தான் பார்க்குறீங்க. கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்து அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை இலவசமாய் தருவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தையை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாரிடத்துல எல்லாம் பகையாக இருக்காங்களோ, சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ, அவரிடத்துல சமாதானமாய் பேசி உறவை பலப்படுத்தி அதன் நிமித்தம் பாக்கியவான்களுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும்.
அது மட்டும் இல்லை, அப்படி சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவார்கள் என்கிற வசனத்தின்படி இதுவரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை இழந்து நிற்கிற என் பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்தானத்தில் வந்து இனி ஆளுகையின் அதிகாரத்தோடு இந்த பூமியில் சமாதானமாக நிம்மதியாக நிறைவாய் வாழட்டும், கடன் இல்லாமல் வாழட்டும், கௌரவமாக வாழட்டும், சொந்த வீடு வாசலை கட்டட்டும், கர்த்தர் இவர்களுக்காக குறித்திருக்கிற தேசத்தில் கொண்டு போய் என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். இது மட்டுமல்ல, இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 92:10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்கிற மங்கள வார்த்தையை இந்த பிள்ளைகளுடைய சிரசில் வச்சு மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.